மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இது என்ன லொக்கேஷன்? இது வேறு லெவலில் இருக்கே. ஊட்டியா, கொடைக்கானலா, மூணாரா? இல்லவே இல்லைங்க. இங்கே ராஜஸ்தானில் உதய்பூருக்கு வந்திருக்கோம். ராஜஸ்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேறு லெவலில் இருக்குது. அதாவது பொதுவாகவே ராஜஸ்தான்னா நம்ம மைண்டில் என்ன வரும்? பாலைவனம் அப்படி தான் வரும். ஆனால் இங்கே உதய்பூர் வந்து இட்ஸ் அ சிட்டி ஆஃப் லேக்ஸ். ஸோ உதய்பூருக்கு கொஞ்சம் அவுட்டர்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சிலு சிலுன்னு காற்று சூப்பராக இருக்குது. வெயிலாக இருந்தாலும் வேர்க்கவே இல்லைங்க. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இந்த செமையான லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு செமையான வண்டியும் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஹியூண்டை அல்கஜார் ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ண சமயத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் வீடியோ தான், வாக் அரவுண்ட் வீடியோ தான் போட்டிருந்தோம். ரிவ்யூ வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹியூண்டை அல்கஜார் ஃபேஸ் லிஃப்ட் இன்றைக்கி நம்ம உதய்பூரில் ஓட்டி பார்க்க போகிறோம். மீடியா டிரைவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹியூண்டை அல்கஜார் ஃபேஸ் லிஃப்ட் சிக்னேச்சர் 1.5 டர்போ 160 ஹார்ஸ் பவர் டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த வண்டி இங்கே எந்த அளவில் ரியல் வேர்ல்டில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? அதாவது ஏற்கனவே பழைய அல்கசார் ஓட்டியிருக்கோம், அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் புதுசு அப்படின்னு வரும்போது ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க? இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரெட்டாவை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளஸ் பண்ண வேர்ஜனா, இல்லை உண்மையாகவே ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபேமிலி காரா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். ஸோ உதய்பூர் பற்றி சொல்ல போனால் இது உண்மையாகவே ஒரு ப்ராப்பரான டெஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஊரில் இந்த இந்த ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரோட் கண்டிஷன்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் பேட் ரோட்ஸும் இருக்குது, நார்மலாகவே சூப்பரான ரோட்ஸும் இருக்குது, செம்ம ஹைவேஸும் இருக்குது, பேட் ரோட்ஸ் இருக்குது, கிராமங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அல்கசாரை தரோவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான லொக்கேஷன் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எஸ், உள்ளே போகலாம். டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். எனிவே வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது மெயின் ஹைலைட்ஸை குயிக்காக உங்களுக்கு வந்து காட்டிட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எஸ், இதே மாதிரி உங்களுக்கு எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னா அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எஸ், அதுதான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வாங்க ஹியூண்டை அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ போயிடலாம். ஹியூண்டை அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே பழைய ஹியூண்டை அல்கசாரில் வந்து என்ன என்ஜின்ஸ் இருந்ததோ அதே என்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ஜின்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். ஸோ என்ஜின் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஹெஃப்டான பானட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பில்ட் குவாலிட்டி. என்ஜின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டர்போ பெட்ரோல் வண்டி. இதில் டீசல் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் டர்போ பெட்ரோல் அப்படின்னு வரும்போது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. 160 PS மேக்ஸிமம் பவர் இந்த என்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 253 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது. ஆனால் 7 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டையோடைய அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கியர் பாக்ஸ் செம்ம ஸ்மூத், செம்ம ஃபாஸ்ட், செம்ம லைட்னிங் குவிக். ஸோ இந்த வண்டிக்கு எப்படி இருக்குங்கிறத ஓட்டி பார்ப்போம். ஸோ என்ஜினோட ரீஃபைன்மெண்ட்லாம் கேட்கவே வேண்டாம். சைலண்ட், ஸோ ஸ்மூத், சூப்பர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டேம்பிங்கும் இங்கே அண்டர் பானட் இன்சுலேஷனும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே சைலண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ஸோ யா, இதை தாண்டி உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் ஆப்ஷனும் இருக்குது. CRDI டர்போ டீசல், ஹியூண்டே வெனியூ, கியா சானட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டா, இந்த கார்ஸில் ஏற்கனவே அந்த என்ஜின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 116 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து அந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அந்த டீசல் என்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குங்க. பழைய அல்கசாருக்கும் இந்த வண்டிக்கும் சைட் ப்ரொஃபைல் டிசைனை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஹியூண்டே கிரெட்டாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 200 mm லென்த் அதிகமாக வருது. 18 inch டியூவல் டோன் டர்பைன் ஷேப்ட் இந்த மெஷின் கட் அலாய் வீல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் ஃபேசியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சேஞ்சஸ் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது லேட்டஸ்ட்டான ஹியூண்டையோடைய டிசைன் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் சாண்டாஃபியுமே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஹெட் ஷேப்ட் LED DRLs நம்ம ஹியூண்டை எக்ஸ்டர்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஹியூண்டை கிரெட்டா என் லைன் அண்ட் இந்த அல்கசாருக்கும் இந்த டிசைன் பார்க்கலாம். ஆனால் இந்த டிசைன் இது கிரெட்டாவில் இருக்கிற டிசைனில் டோட்டலாக சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. ஆனால் இந்த கனெக்டட் LED பீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லேட்டஸ்ட்டான ஹியூண்டை கிரெட்டாவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயம் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. தென் கீழே அதே மாதிரி ஃப்ரண்ட் கிரில் வந்து இப்படி கீழே இறங்காமல் இங்கே கீழே இருந்து மேலே இறங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ADAS லெவல் 2க்கான மாடியூல் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் மேற்படி ADASக்கான இது கேமரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விண்ட்ஷீல்டுக்கு மேலே இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ
கிரெட்டாலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஏடாஸ் லெவல் 2 இந்த வண்டிக்கு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். பானட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான கிரெட்டாவில் என்ன பானட் சேஞ்ச் பண்ணாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரியர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்புங்கிற டிசைன் வந்து காமனாக இப்போ இன்க்ரீஸிங்காக வந்துட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அல்கசாருக்கு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே அந்த ஹெச் ஷேப் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹெச் மாதிரி வந்திருக்கு. இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகி இந்த சைடு ஹெச் மாதிரி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த ஹெச் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வண்டிக்கும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அல்கசாரை பொறுத்தவரை இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர் அண்ட் டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் வருதுங்க. எக்ஸாஸ்ட் டிப்ஸ்னு வரும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிரெட்டா என்லைனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. டியூவல் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஆனால் என்ஜின் ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஸ்போர்ட்டி நோட் ஒன்றும் தெரியுற மாதிரி இல்லை. நார்மலாக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குல்ல, அதுதான் விஷயம். எந்த ஹியூண்டே கார் எடுத்தாலும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை பட்டன் ஸ்டார்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வந்துடுதுங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அல்கசாருக்கும் அதே சேம் கீ தான் வந்து கொடுக்குறாங்க. கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லேருந்து நம்ம இந்த கீ டிசைன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இதனுடைய குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த அல்கசாருடைய இன்டீரியர் அப்படின்னு வரும்போது இது ஒரு டோட்டலி வேறு உலகம். ஏற்கனவே உங்களுக்கு இன்டீரியரோடைய கீ ஃபீச்சர்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சூப்பராக இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டோடைய டேஷ்போர்டை அப்படியே இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நோபல் ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு டேன், லைட் டேன் கலர், நோபல் ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரௌன் கம்பைன்ட் வித் ஒரு மாதிரி டார்க் நேவி ப்ளூ கலர் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரிச்சாக சூப்பராக ஃபீல் ஆகுது. இன்டீரியர் லவ்லியாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் சீட்ஸோடைய டிசைனுமே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீட்டோடைய பேசிக் டிசைன் மாறல. ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த லெதர் அப்போல்சரியோடைய பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. தென் வந்து கோ டிரைவர் சீட் சைட்லையுமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்க்கலாம். இது பவர் அட்ஜஸ்டபிள் 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் கோ டிரைவர் சீட்டை தான் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. ஆனால் வந்து டிரைவர் சைடு சீட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை, 2 செட்டிங்க்கு மெமரி அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 பேர் டிரைவர் இருக்காங்கன்னா அந்த 2 பேருடைய மெமரி செட்டிங் அதில் நீங்கள் மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே ஏறிட்டு அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக நான் நோட்டீஸ் பண்ணேன், டிரைவர் சீட்டு பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வெல்கம் ஃபங்க்ஷனும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த வெல்கம் ஃபங்க்ஷன் வந்து XUV 700 அண்ட் சஃபாரியில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீ வந்து நான் காருக்குள்ளேயே வச்சிடுறேன். பவர் இப்போ ஆனில் இருக்குது. லைக் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, பவர் மட்டும் தான் ஆனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா பவர் ஆஃப் மட்டும் பண்ணுறேன் பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து பின்னாடி நகருது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளேயும் வெளியும் ஈஸியாக இறங்கி ஏறுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து கதவை சாத்துறேன். தானாக உள்ளே போகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி டோர் திறந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வருது. இது வந்து உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ அல்கசாருக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. சூப்பரான விஷயமா தெரியுதுங்க. ஓகே, ஸோ இன்டீரியரில் மீதி விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ஸ்டியரிங் வீல் தான். ஆனால் பர்ஃபரேட்டட் மாதிரி ஒரு ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஏடாஸ் லெவல் 2க்கான ஃபீச்சர்ஸும் இப்போ ஸ்டியரிங் வீலில் வந்தாச்சு. அதுவுமே வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். லேன் கீப்பிங் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் உட்பட அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து வந்துடுது. அது இல்லாமல் ரெகுலர் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் ஸ்டார்ட்டுமே எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமன் தான். ஸோ என்ஜின் ஸ்டார்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியூவல், இந்த கர்வி லீனியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வருது பாருங்கள். இது வந்து ஒரு காக்பிட் டைப் டிசைன். இது இப்போ இந்த டிசைன் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அதே ஸ்க்ரீன்ஸாக அப்படியே இந்த வண்டிக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே சேம் தான். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அண்ட் உங்களுக்கு ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு, ஜியோ சாவன் சப்ஸ்கிரிப்ஷனு, டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி, டியூவல் ஜோன் ஏசியுமே நீங்கள் வந்து இது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதியும் இருக்குது. தென் ஒயர்லெஸ் சார்ஜிங் வசதியுமே இங்கே இருக்குது ஆஸ் யூஷுவல். அதை தவிர ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு ஒரு C டைப் USB, ஒரு ரெகுலர் USB அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் எப்பவும் போல் வந்துடுதுங்க. கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன மாதிரி இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைன் பார்த்தீங்களோ அதே சேம் டிஸ்பிளே தான் இந்த அல்கசாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து TPMS பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஏடாஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ்க்கான டிஸ்பிளேயும் இதில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். இங்கே நீங்கள் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அதுவும் இங்கே காட்டும். ஸோ அந்த வசதிகள் இந்த ஏடாஸ் லெவல் 2 வண்டியில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். மேலும் 360 டிகிரி கேமரா இருக்குங்கிறதுனால நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸும்
வந்துடுது. ஸோ அது வந்து டிரைவிங் பண்ணுறப்போ பிளைண்ட் ஸ்பாட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹைவேஸில் எஸ்பெஷலி. ஸோ அதுவும் சூப்பர். 360 டிகிரி கேமரா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான கிளாரிட்டி இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஆங்கிள்ஸும் பார்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி வீடியோ கேம் மாதிரி நீங்கள் ஒரு வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். இதில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச டீட்டெயில் என்ன தெரியுமா? இங்கே வீல்ஸு தாங்க. இப்போ நான் வந்து டயர்ஸ் திருப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நான் திருப்புறேன் பாருங்கள், நான் திருப்பும்போது அதுவும் திரும்புது. இது ஒரு சூப்பரான அட்டென்ஷன் டு டீட்டெயில். உண்மையாகவே நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கேன். ப்ளூலிங்க் ஆப் மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனையே நீங்கள் வந்து கீயாக யூஸ் பண்ணி வண்டிக்குள்ளே ஆக்சஸ், நீங்கள் வண்டிக்கு அன்லாக் பண்ணுறது, வண்டியை லாக் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனை நீங்கள் டிஜிட்டல் கீ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு புது ஃபீச்சராக இந்த அல்கசாருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, DCT 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடைய லீவர் இதுதான். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது அண்ட் மேனுவல் டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மேற்படி உங்களுக்கு டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸும் வந்துடுது. அதாவது டிரைவில் நார்மல், ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு 3 மோட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு போகிறதுக்கு ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் மோட்ஸும் இருக்குது. தென் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது ப்ளூலிங்க் பட்டன்ஸோட சேர்ந்து இந்த டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸோடைய பட்டன்ஸோட சேர்த்து எலக்ட்ரோக்ரோமேட்டிக் ஆட்டோ டிம்மிங் IRVM கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். தென் இந்த பனராமிக் சன்ரூஃப் நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூலிங்கோடைய வாய்ஸ் கமாண்ட் அல்லது நீங்கள் ஃபிசிக்கலாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் அதுவும் இருக்குது. நல்ல பெரிய சன்ரூஃப். ஆனால் வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக வெயிலை உள்ளே கொண்டு வரும். ஸோ தேவையாக இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து சன்ரூஃப் வழியாக நின்றுட்டு அப்படிலாம் ட்ராவல் பண்ணாதீங்க, மிக தவறான செயல் அது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோ டிரைவர் சைடு சன்வைசரில் மட்டும் வேனிட்டி மிரர் வருது, டிரைவர் சைடுக்கு இல்லை. அண்ட் இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் உள்ளது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மாற்றங்கள். உண்மையாக நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ப்ரீமியமாக எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். ரியர் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்கசாரை பொறுத்தவரை 6 சீட் 7 சீட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து 6 சீட் கேப்டன் சேர் வெர்ஷன். ஸோ தனித்தனி இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் கிளாஸ் பக்கெட் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது கிடைக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் உட்காரதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த சீட்டை வந்து காமிச்சிருக்கேன் வாக் அரவுண்டில். ஆனால் இப்போ இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கேப்டன் சேர்ஸ் வெர்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கர்வ்டு டைப், இந்த லக்ஸரி டைப் இந்த பில்லோஸ் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லோஸ் இல்லை, ஹெட்ரெஸ்ட். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் இன்கேஸ் தூங்குறீங்கன்னா உங்கள் தலை வந்து எப்படி போகாமல் கரெக்டாக அந்த ஒரு இடத்துல பிடிச்சிக்கும். அது வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசைன் என்னை பொறுத்தவரை நீட்டாக இருக்குது. மேலும் இந்த கேப்டன் சேர்ஸை பொறுத்தவரை இன்னொரு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? வென்டிலேட்டட் சீட்ஸ். எஸ், இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இத்தனை நாளாக டாடா சஃபாரி தான் வந்து கேப்டன் சேர் வெர்ஷனில் ரியர் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது அல்கசாருக்கும் அந்த ஃபீச்சர் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க ஹியூண்டே. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்டில் இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை, டோர் பேடில் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் பேட் ஸ்விட்ச் வந்து நீங்கள் அங்கே ஆம்ரெஸ்ட் ஏரியாலேயே நீங்கள் பார்க்கலாம். 3 லெவல்ஸுக்கு ஃபேன் ஸ்பீட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் சீட்டு. ஸோ வெயில் இல்லாமல், வேர்வை இல்லாமல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சராக தெரியுதுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த மேனுவல் சன் பிளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இந்த மாதிரி வெயில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான ஃபீச்சர், இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் யாரும் பார்க்காத ஒரு ஃபீச்சர், இந்த அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தை சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த தை சப்போர்ட் இந்த பிட்டை மட்டும் நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கான லீவர் இங்கே கீழே இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க லீவர். ஓகேவா? இந்த லீவர் ஜஸ்ட்டு புல் பண்ணி இப்படி முன்னாடி பின்னாடி ஈஸியாக நீங்கள் நகர்த்திக்கலாம். யாரோனாலும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, தை சப்போர்ட் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாலுமே இது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான விஷயமா படுதுங்க. ஆனால் ஓவரால் ஸ்பேஸு, ஓவரால் லெக் ரூம், ஓவரால் இந்த பேக் சீட்டோடைய கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவாக இருக்குங்க. கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்பேஸ்ன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா என் ஹைட்டுக்கு நான் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5'11" வருதுங்க. ஆல்மோஸ்ட் 6 அடி இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது லெக் ரூம் எனக்கு ஓகேவாக தான் படுது. ஸோ இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை மேலே தூக்கிட்டேன்னு வைங்களேன், லெக் ரூம் இஸ் ஆல் ரைட். இது ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போது பழைய சீட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் சீட்ஸோடைய பேக் வந்து கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் லெக் ரூம் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் குட். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இந்த ட்ரே டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது 3.5 கிலோகிராம் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு 3.5 கிலோ ஐட்டம் இந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம், சாப்பிடலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஆனால் ரொம்ப வெயிட் வைக்கக்கூடாது. இந்த இடத்துல பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க.
அதுவும் ஒரு நீட்டான டச்சாக இருக்குது. ஆனால் இத்தினோண்டு ஹோல்டருக்குள்ளே என்ன கப்பு வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. சின்னதாக அந்த பேப்பர் கப் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேற ஒன்றும் பெருசாக வைக்க முடியாது. கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். ஸ்டில் இட் இஸ் ஆல் ரைட். ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ரியர் சீட்ஸுக்குமே வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து சும்மா நார்மல் ஸ்டோரேஜாக தான் இருக்கும் மீடி கார்ஸில். ஆனால் அல்கசார் டாப் வேரியன்ட்ஸில் இது ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியலி சூப்பர், எதிர்பார்க்கல நான். அண்ட் இங்கே 2 C டைப் ஃபிசிக்கல் USB சார்ஜிங் போர்ட்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வசதியாக தான் இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெகுலர் LED லைட்டிங் தனித்தனியாக சைட்ஸில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில்ஸ்க்கு உள்ள. ஸோ அது வந்து எப்பவும் போல் இருக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சீட்டை நான் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். தேவையான லெக்ரூம், எனக்கு மினிமம் லெக்ரூம் இவ்வளோ வேணும். அண்ட் ரிக்ளைன் ஆங்கிள் இவ்வளோ தான் மேக்ஸிமம் போகும். ஆனால் எனக்கு வந்து இது ஓகே. இப்போ நான் 3rd ரோக்கு போய் அங்கே உட்கார முடியுமா அப்படிங்கிறத காட்டுறேன். யா, இங்கே வர்றது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த கேப்டன் சேர் வேர்ஷனில் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து 1 டச் டம்பிள் டவுன் ஃபீச்சர் கிடையாது. இதே 7 சீட்டர் பெஞ்சு வரக்கூடிய வேர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு 1 டச் டம்பிள் டவுன் வரும். ஆனால் கேப்டன் சேர் வேர்ஷன்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ என்னால் நிஜமாக முடியலைங்க. செம்ம டைட்டாக இருக்குது ஹெட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அவங்களே ஆக்சுவலாக அது தாங்க சொன்னாங்க. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு தேவையான யூஸ் பண்ணுற ஒரு 3rd row சீட்ஸ் தான், சைல்டு சீட்ஸ் தான் மெயினாக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சைல்டு உட்காந்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஹெட்ரூம் எனக்கே கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம் எனக்கு ஓகே. ஆனால் லெக் ரூம் தான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. சுத்தமாக இல்லை, அப்படியே ஜாம் பேக்கடாக உட்காந்துருக்கேன். ஸோ இது வந்து அடல்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்கிறது ஒரு உறுதியான விஷயம். அடல்ட்ஸுக்கு இல்லை இது. ஸோ சில்ட்ரன் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. குழந்தைங்கள் ஓகே. இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ற குழந்தைங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. லெதர் அப்ஹோல்சரி இருக்குது. இங்கே வென்டிலேட்டட் சீட்லாம் இல்லை, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் தனித்தனி இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தனி ஏசி வென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 2 சைட்லேயுமே ஏசி வென்ட்ஸ் இருக்குது. தனியான C டைப் USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் ஃபேன் ஸ்பீட் ப்ளோவர் கண்ட்ரோலருமே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையாகவே சூப்பரான கன்வீனியன்ஸ் ஃபீச்சராக தெரியுது. 3rd row பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த அளவுக்கு கன்வீனியன்ட் கொடுக்கறதுக்கு சூப்பர். அண்ட் இண்டிவிஜுவல் பாட்டில் ஹோல்டர்ஸ், கப் ஹோல்டர்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் பிரிட்டி குட். இப்போ அந்த சைடு உட்காந்து பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த சைடு உட்காரோம். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவருக்கு டயகனல் ஆப்போசிட்டாக பேக் சீட்டில் உட்கார்றது தான் வந்து பாஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அல்கசாரில் இப்போ பாஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. ஸோ பவர்டு கோ டிரைவர் சீட் கொடுத்ததுனால இப்போது ரியர் சீட்டில் ஒருத்தங்க நீங்கள் ஓனர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஃப்ரண்ட் சீட்டில் கோ டிரைவர் சீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு லெக் ரூம் தாராளமாக அதிகம் பண்ணிக்கிறதுக்கு பாஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் கோ டிரைவர் சீட்டை முன்னாடி தள்ளிக்கலாம், பின்னாடி தள்ளிக்கலாம், எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கால் மேலே கால் போட்டு தாராளமாக சூப்பராக கம்ஃபர்டபுளாக அப்படி ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு செமையாக இருக்கும். இதுக்கான ஐடியல் பொசிஷன் சொல்லவா, நல்லா ரிக்ளைன் பண்ணிவிட்டு இது நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி ட்ராவல் பண்ணணும். இதுதான் இங்கே உண்மையான லக்ஸரி. செம்ம கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. இப்படியே எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ ஹியூண்டே அல்கசார் இது ஒரு 6 or 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது 3rd ரோவில் குழந்தைங்க உட்காந்தாலும் லக்கேஜ் கொஞ்சமாக அது வைக்கிறது கெப்பாசிட்டி வேணும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்களோட எக்யூப்மெண்ட்லாம் இங்கே வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 180 லிட்டர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 பேர் கேபினில் இருந்தாலுமே உட்கார்ந்து இருந்தாலுமே 180 லிட்டர்ஸ் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுடைய பேக்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பரவாயில்ல, லக்கேஜ் ஸ்பேஸஸ் ஓகே, மேனேஜபிள், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பேக் ஹுக்கும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ் பிராண்டட் சப்வூஃபர் இதுக்குள்ளே தான் இருக்குது. பழைய அல்கசார்லேயும் இப்படி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. இந்த ஃப்ளோருக்கு அடியில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்பேஸ் இருக்குது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ புதுசான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ் உடைய இங்கே ஆம்ப்ளிஃபையர் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஜாக்கு டூல் கிட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நீட்லி பேக்ட், வெரி நைஸ்லி ஆர்கனைஸ்ட், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகம் வேணும். கேபினில் உங்களுக்கு வந்து 4 பேர் தான் போகிறீங்க அல்லது 5 பேர் தான் போகிறீங்க 7 சீட்டர் வெர்ஷனில் அப்படின்னா இந்த 3rd row சீட்ஸை தாராளமாக நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். அல்லது லக்கேஜ் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த 3rd row சீட்டை கொஞ்சம் செங்குத்தாக வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்க தான் எப்படியும் உட்காடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் ஸ்பேஸ் லிபரேட் பண்ணிக்கலாம். அல்லது மொத்தமாக நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ கேப்டன் சேர் வேர்ஷனில் இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகுது. அப்படி ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர் லோடிங் பே கிடைக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு 579 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு தாராளமான ஸ்பேஸாக தான் தெரியுது. இதே 7 சீட்டர் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே செகண்ட் ரோ சீட்ஸும் சேர்ந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு வேன் மாதிரி ஒரு பெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பராக விஷயமா தெரியுதுங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டெப்னி அப்படின்னு பார்க்கும்போது வண்டிக்கு அடியில் தான் இருக்குது. ஸ்டெப்னி வந்து உங்களுக்கு ஒரு இது ஸ்டீல் வீலாக தான் கொடுக்குறாங்க. ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெப்னியை நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். டயர் செக்ஷன் காம்ப்ரமைஸ் இல்லை, ஆனால் டயரோடைய இந்த ரேடியஸ் டயரோடைய சைஸ் தான் வந்து காம்ப்ரமைஸாக இருக்குது. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டை அல்கசாரோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், இன்டீரியர் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா மெயினாக டிரைவ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டிரைவ் போவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டை அல்கசாரோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், இன்டீரியர் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா மெயினாக டிரைவ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டிரைவ் போவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹியூண்டை அல்கசார் டர்போ பெட்ரோல் டிசிடி இது இருக்கிறதுலே டாப் லெவல் சிக்னேச்சர் மாடல். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏற்கனவே பழைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இப்போவுமே வந்து ஒரு குவிக் ப்ரஷ்அப் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கிரெட்டா பேஸ் பண்ண 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது இது ஓகே, கடைசி சீட் என்னதான் வந்து சைல்டு மட்டும்தான் உட்கார முடியும்னாலும் இது வந்து லென்த்தில் வந்து கிரெட்டாவை விட அதிகம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த அடிஷ்னல் வெயிட்டை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுது அதை பார்க்கணும் மெயினாக. ஏன்னா என்ஜினும் சாசி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கிரெட்டாவில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். ஸோ ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சவுண்டை தவிர ஒன்றுமே கேட்கலைங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் ஜோன் ஏசியும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே ஒன்றுமே இல்லை. என்ஜின்லேருந்து துளி ஒரு பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்றுமே இல்லை. சூப்பர். ஓகே ரைட், இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் தான் எதிரிலேயே வராரு ஆட்டோ. ஓகே யா, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. நம்ம பழைய அல்கசார் டர்போவும் ஓட்டியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அந்த ஒரு சைஸு டிஃப்ரென்ஸ், ஹெஃப்ட், பல்க் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. வெரி லைட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விரலில் நான் வந்து ஸ்டீரிங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லைங்க. லவ்லியாக இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைட் அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 2 விரலில் அப்படி பிடிச்சிட்டு அப்படி மட்டும் ஓட்டலாம். ஓகேவா, சூப்பராக இருக்குது. ஸோ அதே கொஞ்சம் அழுத்த ஆரம்பிச்சோன்னா அதுவும் நல்லாவே ஹேண்டில் பண்ணிக்குது. ஸ்டீரிங் அதுக்கேற்ற மாதிரி ஹெஃப்ட் ஆகுது. பட் கொஞ்சம் டைரெக்டாக இல்லையோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்து தோணுது. ஓகே, நமக்காகவே ஒரு பேட் பேட்ச் இருக்குது பாருங்கள். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான், கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. அதுவும் 18 இன்ச் வீல்ஸ் இந்த டாப் வேரியண்ட்டுக்கு வருதுங்கும் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. சைடு வால் கொஞ்சம் தின்னாக இருக்குங்கிறதுனால அந்த கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேனேஜபிளாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒஸ்டான அந்த சுத்தமாக ரோடே இல்லை, பயங்கரமான பேட்ச் ஒர்க் ரோடு, அந்த மாதிரி டைமில் இது வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜஸ்தானில் ஓட்டிகிட்ருக்கோம், உதய்பூரில் பார்த்தீங்கன்னா ரோடில் வண்டிகளை விட மாடுகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், சரியான மாடு. நல்ல நேரோ ரோட்ஸில் ஓட்டிகிட்ருக்கோம். இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்விஎம்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, டிரைவர் மானிட்டர் அண்ட் 360 கேமராவுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து பேக் வியூ தெரியுது பாருங்கள். பின்னாடி யாராவது ரொம்ப க்ளோஸாக வராங்கன்னா அவங்கள நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். எல்லாமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிள் 360 வியூ. இது டிரைவிங்கில் போகும்போதுமே இந்த ஸ்பீட்லேயுமே ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா மீதி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரொம்ப லோ ஸ்பீட்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதில் அப்படி இல்லை, இது இந்த ஸ்பீட்லேயும் ஒர்க் ஆகுறது சூப்பர். ஓகே, ஸோ நம்ம எப்படியும் இப்போது வந்து ஹைவே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்லி ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்பீட்லேயுமே இந்த லேன் கீப்பிங் அசிஸ்ட்லாம் ஒர்க் ஆகுது. இத்தனைக்கும் ரோடு ரொம்ப சுத்தமாக இல்லை, இது ஒரு கிராமத்து ரோடு தான். ஆனாலும் இந்த சென்ட்ரல் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஏடாஸ் வந்து நமக்கு கைட் பண்ணுது. நல்லாயிருக்கு, ப்ராப்பரான பேட் பேட்ச். நல்லா பார்க்கலாம். நீங்கள் பெரிய குழி,
வேணுன்னே விடுவோம் பாருங்க. அம்மா, இந்த மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி ரோட்ஸில் கொஞ்சம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம டெய்லி ஓட்டுறதுக்கு டிசிடி எப்படி இருக்குப்பா குழி. ஸோ டெய்லி டிசிடி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரூவனான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். நமக்கு ஹண்டை வென்யூலேருந்து, சோனட்லேருந்து, கிரெட்டா, இது செல்டாஸ் அண்ட் அல்கெசார், கியா கரன்ஸ், ஹண்டை வெர்னாலையும் இருக்குது. ஸோ இந்த கார்ஸில் எல்லாமே இதே என்ஜின் இதே கியர் பாக்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, சரியான ஸ்மூத்து, அழுத்தின உடனே ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. எனக்கு நார்மல் மோடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதை தாண்டி இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட்ஸும் ட்ரைவ் மோட்ஸும் இருக்குது. குழி பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடில் அவ்வளோ பெரிய குழியில் விட்டேன், அது அப்படியே இந்த குழி மேலே பறந்து போயிடுச்சு, அதனால் அவ்வளோவா தெரியல. பட் கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப மோசமான ரோடில் ஸ்பீடாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேக் ஜடர் இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து இது ஒரு ஃபேமிலி கார் அப்படிங்கிறத பிச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரியர் சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிற சொல்லி வாய முடியல. ஸோ ரியர் சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட், ஐயோ என்னங்க இது சொல்லி முடிக்க கூட விடல. ஜிஎஸ், வாட் இஸ் திஸ் ஜிஎஸ்? ஐயோ, ராஜஸ்தான்ல ரோடு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்கசாருக்கு டெஸ்ட்டோ இல்லையோ, நமக்கு நல்ல டெஸ்ட் தான். ஸோ என்னன்னா, சஸ்பென்ஷன், ரியர் சீட்டிங் எல்லாம் சூப்பருங்க, செம்ம கம்ஃபர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இப்படி உட்காந்துட்டு இப்படி வீட்டில் லவுஞ்ச் சோஃபாவில் உட்காந்த ஒரு ஃபீல், நல்ல சரியான கம்ஃபர்ட்டு. ஆனால் அந்த சீட்டு உங்களை வந்து எப்போவுமே பிடிச்சிட்டே இருக்கணும். அந்த சீட்டு, அந்த சைட் சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தேவை. இல்லைன்னு வைங்களேன், இந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் நல்லா ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இப்படி 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 ஆடுன்னு ஆட்டி எடுத்துரும். ஸோ அது ஒரு விஷயமா தெரியுதுங்க. மெயினாக வந்து ரோடே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருத ரோடு வருது, ஐயோ கொஞ்சம் நல்லாவே உலுக்கி எடுக்குதுங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வண்டிகளுக்கு மட்டும்தான் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கார்பியோ எண்ணில் வந்து மல்டி லிங்க் வருது. எம்ஜி ஹெக்டர் மோனோகாக்கில் வந்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டர்லையும் எக்ஸ்யூவி 700 மட்டும்தான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுக்குறாங்க. அல்கசார், சஃபாரி இந்த மாதிரி கார்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் செமி இண்டிபெண்டன்ட் செட்டப் தான். ஸோ ஒரு சின்ன காரோடைய சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குமோ, செமி இண்டிபெண்டன்ட் செட்டப், அதே தான் இந்த வண்டிக்கும் வருது. ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்ட் இருந்திருக்கும். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் அப்படி எதிர்பார்க்க முடியலை. ஏன்னா அது வந்து கிரெட்டாவை பேஸ் பண்ண ஒரு வண்டி தாங்கிறதுனால ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது சஸ்பென்ஷன் செட்டப். ஒரு 5 சீட்டருக்கு என்ன சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த 7 சீட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைவேஸில் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். பேட் ரோட்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது உலுக்கி எடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட்டிங்கனாலுமே கண்டிப்பாக உலுக்கி எடுக்குது, ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகுது. ஆனால் டம்மு டும்முன்னு அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. டேம்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அந்த உழுக்கிறது, அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ ஒருவேளை இது வந்து நம்ம வண்டியில் இப்போ 2 பேர் தான் இருக்கும், ஒருவேளை இன்னும் ஃபுல் லோடோட போனால் இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ், உங்களுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக டிரைவிங் ஓட்டுறதுக்கு? அங்கே ஃப்ரண்ட்ல இருந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ஆக்சுவலாக பின்னாடி விட ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே எல்லா வண்டிக்குமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெக்ஃபியர்சன் ஸ்ட்ரட்ஸ் தான் கொடுக்குறாங்க, பேக்கில் தான் உங்களுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க சஸ்பென்ஷனில். ஸோ இத்தனை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் பெட்டராக இருந்திருக்கலாம். மேலும் இது 18 இன்ச் வீல்ஸுங்கிறதுனால, 18 இன்ச் டயர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சைடு வால் வந்து தின் ஆகிருச்சு. ஸோ ஒருவேளை அதனாலையும் இருக்கலாம். மேபி லோவர் வேரியன்ட்ஸில் 17 இன்ச் வீல்ஸ் வர்ற வண்டியில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், சைடு வால் திக்னஸ் அதிகமாகிறதுனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு டாப் அண்ட் வேரியன்ட் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் சிக்னேச்சர். இதில் 18 இன்ச் வீல்ஸ் தான் வருது. ஊருக்கு போய் நம்ம 17 இன்ச் லோவர் வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறத முடிஞ்சால் ஓட்டி பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே ஒரு ஹில்லி ஏரியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஹில் டிசென்ட் கண்ட்ரோலு அண்ட் இந்த ட்ராக்ஷன் மோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாண்ட் மோடு, மட் மோடு அப்படிங்கிற விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏத்தம் இருக்குது. இங்கே நான் வந்து நார்மல் மோடில் அழுத்துறேன், கொஞ்சம் ட்ராக்ஷன் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா,
ஓகே சாண்ட் இல்லை, ரோடு தான். ரோடு பழைய ரோடு இத்து போய் கிடக்கு, அவ்வளோதான். பட் இந்த இடத்துல ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பிரேக் போட்டேன், சரியா? ஹோல்ட் ஆகுது, பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் ஹோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பொறுமையாக நம்மளால் ஆக்சிலரேஷன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, இது நமக்கு நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே இறங்கும் போது நீங்கள் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பொறுமையாக ஸ்பீடில் இறங்கி கொடுத்துரும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பிரேக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி ட்ராக்ஷன் grip சரியாக இல்லாத இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ட்ராக்ஷன் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாண்ட் மோட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ட்ராக்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் grip-ஆகவே பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போது இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு grip மிஸ் ஆகாது, அது உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும். அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு வந்து படுதுங்க. நல்லா நீட்டாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஓகே, நேரோவான பாதை. இந்த மாதிரி நேரோ பாதையில் நம்ம 360 கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். நீட்டாக நமக்கு வழி காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஈஸியாக வெளியே வந்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது, பேக்ரவுண்டு அமேசிங்காக இருக்குது. ஸோ உதய்பூர் உண்மையாகவே என்னை வந்து வியக்க வச்சிருச்சு. சரி, நம்ம இப்போ ஹைவே ஜாயின் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இங்கே லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு, அதனால தான் ஹைவே இப்படி இருக்குது. இப்போது வாங்க ஹைவேஸில் எப்படி இருக்குன்னு அழுத்தி பார்த்துருவோம். ஸோ இப்போது அழுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு அழுத்த ஆரம்பிக்கிறேன். பிரிச்சுட்டு போகுது என்ஜினு. ஓ வாவ், கிரிப்பும் வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஸ்டியரிங் என்னமோ லைட்டாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு வந்து ஸ்டியரிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக ஆனால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. பாடி ரோல் நல்ல கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ரோல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்குது. ரோட்டில் ஆடு உட்காந்துருக்கு. ஸோ அதான் பாருங்கள், கண்ட்ரோல் அந்தளவுக்கு இருக்குது. என்னால் எப்படி எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அங்கே போக முடியுது. சரியான கிரிப்பு, சரியான ஃபீல், நல்லா எடுத்துகிட்டு போகுது. டாப் ஸ்பீட் நம்மளாலாம் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 100 கிட்ட வரும். பிரேக் அண்ட் திரும்புகிறோம். லவ்லியாக எடுத்துகிட்டு போகுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது இது வந்து லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கர்வில் அதுவே நம்மளை எடுத்துகிட்டு போகுதாங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். இப்போ லேனை டிடெக்ட் பண்ணிருச்சு. ஸோ லேன் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவாக வேலையை பார்க்கும். லேன்ஸ் ப்ராப்பராக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் தைரியமாகவே நம்ம வந்து அதை பண்ணலாம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வளைவான ரோட்டில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ அதை நான் ஆன் பண்ணல. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் முன்னாடி போகிற வண்டிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வண்டி பிரேக் போடும், அதுக்கேற்ற மாதிரியும் ஸ்பீடு ஏற்றிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா லேன் கொஞ்சம் விட்டு போனாலுமே அதுவே வந்து லேன் டிடெக்ட் பண்ணி வண்டியை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் ரொம்ப கர்வாக இருந்துச்சுன்னா முடியாது. ஓகேவா? ஓரளவுக்கு கர்வ்னா ஓகே. இந்த மாதிரி வளைவுலாம் நீங்கள் வந்து லேன் கீப்பிங் அசிஸ்ட்லாம் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போது நல்ல லேன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மைல்டான வளைவுக்கு இது வந்து ஓகே. ஸோ ஹைவேஸ், இந்த மாதிரி 4 லேன் ஹைவேஸ், லாங் எக்ஸ்பிரஸ் வேஸ், அந்த மாதிரி ரோட்ஸுக்கு சூப்பர். இந்த ஏடாஸ் வந்து உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ஒரு வளைவு இருக்குது, இது நான் லோ ஸ்பீடில் எடுக்கிறேன் பாருங்கள். என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்? ஒரு 60 தான் போயிட்டுருக்கேன். இது ஈஸியாக அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. இதுக்கு ஓகே, சரியா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் கை வச்சு தான் ஆகணும், கை வைக்காமலாம் ஓட்டணும்னுலாம் நினைக்காதீங்க. ஏடாஸுங்கிறது டிரைவர் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான், டிரைவர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அழுத்தலாம் ஃபர்தராக வாங்க. லவ்லி. பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேடல் ஷிஃப்டர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஸ்லிக்காக சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினும் நல்லா பிரிச்சுட்டு போகுது. அண்டர் 10 செகண்ட்ஸ் வந்து 0 to 100 அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு, இந்த டர்போ பெட்ரோல் எஸ்பெஷலி. ஐ எம் கோயிங் ஆல்மோஸ்ட் 120. இந்த கர்வ் நான் 120ல் எடுக்கிறேன். செம்மையாக போகுதுங்க, வாய்ப்பே இல்லை. லைட்டாக பிரேக். பைக்காரர் வந்துட்டார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம கண்ட்ரோல் இருக்குங்க, சூப்பர். இந்த கர்வ் நான் 80ல் எடுத்தேன். நல்லா இருக்குது. இப்படியெல்லாம் ஓட்டாதீங்க தயவுசெய்து. ஆனால் வந்து வண்டி அருமையாக இருக்குன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் ஓட்டுறேன். ஸோ நம்மளால் இப்போது 120க்கு மேலே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரோடு, 4 லேன் ரோடாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போயிருந்துருக்கலாம். பட் தயவுசெய்து சேஃபாக ஓட்டுங்க. ஆனால் எப்படி ஓட்டினாலும் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ இந்த வண்டி கான்ஸ்டண்ட்டாக ஓட்டுறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அழுத்தணும் ஓட்டினாலுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
பேக் சீட்டில் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து ரஃப் ரோடில் ஓட்டணும் இல்லையா, அதில் ஸ்டிஃபாக ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது, ஹைவேஸில் ஓட்டும்போது ஸ்டெபிலிட்டிக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உண்மையாகவே உதவுது. அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் அழுத்துவோம் வாங்க. ஃபுல் பெடல் டு த மெட்டல். கியர் டவுன் பண்ணுறேன். பிரிச்சுட்டு போகுது இன்ஜினு. ஏன் கீப்பிங் அசிஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். வாவ், நல்லா எடுத்துகிட்டு போகுது. சாலிடான ஸ்ட்ராங் புல் கிடைக்குது இன்ஜினில் இருந்து. ஹேண்ட் பிரேக் என்ன பண்ணாலும் அந்த லேன் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது அந்த ஹேண்ட்லிங்கும் உதவுது, ஏடாஸும் உதவுதுங்க. ஸோ ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. எங்கேயுமே ஒரு கண்ட்ரோல் மிஸ் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த வண்டி ஓட்டும்போது. அதே ஆனால் வந்து ஸ்டியரிங்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைரெக்டாக அப்படியே ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஸ்டியரிங், அப்படியே பர்ஃபெக்ட் ஃபீட்பேக் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஓடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி ரிலாக்ஸ்டாக தான் ஓட்ட சொல்லுது. இந்த ஸ்டியரிங் வீல் வந்து ரொம்ப டைரெக்டாக அப்படியே பர்ஃபெக்ட் ஃபீட்பேக்னு சொல்ல முடியாது. கன்வீனியன்ஸ் ஓரியன்டாக ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் இருக்குது, ஆனால் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஸ்டியரிங் ஃபங்க்ஷன் இல்லை இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோடைய ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. ஏற்கனவே இன்டீரியர் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக இது வந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இன்டீரியர் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. என்னன்னா ரைடு குவாலிட்டி தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுதுங்க. ஹேண்ட்லிங் நல்லா இருக்கிறதுக்காக தான் ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அது வந்து ரஃப் ரோட்ஸில், பேட் ரோட்ஸில் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுதுங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஹைவேஸில் நீங்கள் மெயினாக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுடைய ட்ராவல் வந்து மெயின்லி ஹைவே ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுவீங்க, ஆனால் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் போகிற பாதைகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரோட்ஸாக தான் இருக்குது, பேட் ரோட்ஸுங்கிறது குறைவாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸில் தான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹியூண்டே அல்கசார். ஃபீச்சர்ஸும் பேஸ் வேரியண்ட்லேருந்து நிறையா கொடுக்குறாங்க. ஸோ ஹியூண்டே அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோடைய பெட்ரோல் அண்ட் டீசல் ரேஞ்சோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.